வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய பூவேந்தியநாதர் திருக்கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பொதுவாக ஆலயங்களை அதில் அருள்பாலிக்கும் இறைவனை அடிப்படையாக கொண்டு 4 வகைகளாக பிரிக்கலாம். ஒன்று ஈசன் சுயம்புவாக வெளிப்பட்டது, இரண்டாவது தேவர்கள் பிரதிஷ்டை செய்து வழிபட்டது, மூன்றாவது ரிஷிகள் பிரதிஷ்டை செய்து வழிபட்டது, நான்காவது மனிதர்கள் பிரதிஷ்டை செய்தது. இவற்றில் தேவர்கள் பிரதிஷ்டை செய்த தலங்கள் அநேகம் நம் பாரத பூமியில் காணப்படுகின்றன. அங்கு சென்று வழிபடுவதன் மூலம் ஈசனின் அருளை பெறுவதோடு தேவர்களின் ஆசியையும் ஒழுங்கே பெறலாம். இதன் மூலம் உலக வாழ்வில் இருக்கும் சிக்கல்கள் நீங்கி ஆனந்த வாழ்வு கிடைக்கும் என்பது ஐதீகம். அப்படி ஒரு ஆலயம்தான் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள மாரியூர் பூவேந்தியநாதர் திருக்கோவில். இங்கே பவளவல்லி அம்பாள் சமேதராக பூவேந்தியநாதர் அருளும் திருக்கோவில் மிக பழமையானது. இங்குள்ள லிங்க திருமேனி வருண பகவானால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. ராமபிரானால் வதம் செய்யப்பட்ட மாரீசன் முக்தி பெற்ற தலம் இது. இங்கு வழிபட்டால் நம் குடும்பம் தலைக்கும், சந்ததி சிறக்கும், பித்ருதோஷம் நீங்கி அவர்களின் ஆசி கிட்டும். இப்படி ஈசன், தேவர்கள், பித்ருக்கள் என அனைவரின் அருளையும் ஆசையும் பெற்றுத்தரும் தலம்தான் மாரியூர். முன்னொரு காலத்தில் இந்த தலத்தில் துர்மகேந்திர மகரிஷி என்பவர் தவமும் வழிபாடும் செய்து வந்தார். குளக்கரையில் அவர் தவம் செய்த இடத்துக்கு அருகில் மாமரம் ஒன்று இருந்தது. அந்த மரத்தில் நாளொன்றுக்கு ஒரு மாங்கனி காய்க்குமாம். அந்த பழமே துர்மகேந்திர மகரிஷியின் உணவு. ஒரு நாள் பெண்ணொருத்தி குளத்தில் நீரெடுக்க வந்தாள். மாமரத்தில் உதிர்ந்த மாங்கனி நீரெடுத்த பெண்ணின் குடத்துக்குள் சென்று விட்டது. அவளும் இதை அறியாமல் வீட்டுக்கு சென்று குடத்தை இறக்கி வைத்தாள். அதில் மாம்பழம் இருப்பதை கண்ட அவளின் குழந்தைகள் அதை எடுத்து சாப்பிட்டு விட்டனர். இந்த நிலையில் மரத்தில் மாங்கனி இல்லாததை கண்ட மகரிஷி எவரோ திருடி விட்டனர் என்று கருதி மாங்கனியை சாப்பிட்டவருக்கு மூக்கும் மார்பும் இல்லாமல் போகட்டும் என்று சாபம் கொடுத்தார். சாபம் பலித்தது. பெண்ணின் குழந்தைகள் அவலட்சணம் அடைந்தனர். காரணம் புரியாமல் தவித்த பெண் மாங்கனியின் மகத்துவத்தை அறிந்தாள். கோவிலுக்கு ஓடி மகரிஷியிடம் விஷயத்தை கூறி விமோசனம் அருளும்படி கேட்டுக்கொண்டாள். அவரோ சாபத்தை திரும்ப பெற முடியாது என்று கூறிவிட்டார். அதனால் கோபம் கொண்ட அந்த பெண் இறைவனை சாட்சியாக கொண்டு மண்மாறி பொழிந்து இந்த ஊரை மண்ணில் மூழ்கட்டும் என்று சபித்து விட்டாள். அவள் வாக்கு அப்படியே பலித்தது. ஊரும் கோவிலும் மண்மூடி போயின. வெகு காலம் கழித்து இந்த பகுதியை ஆண்ட பாண்டியனும் அவன் அமைச்சரும் வேட்டைக்கு வந்தனர். ஓய்வு வேளையில் உறங்கினார் மன்னர். அப்போது அமைச்சர் தரையை கிளறி கொண்டிருக்க கோவில் கலசம் ஒன்று தட்டுப்படுவதை கண்டார். மண்ணில் கலசத்தை கண்ட அமைச்சர் மன்னரை எழுப்பினார். உடனடியாக அந்த இடத்தில் பூமி அகலப்பட்டது. திருக்கோவில் வெளிப்பட்டது. ஆனாலும் கதவை திறந்து உள்ளே போக முடியவில்லை. மன்னன் கலங்கினான். அன்று இரவு அவனுக்கு கனவு வந்தது. கனவில் தோன்றிய சிவபெருமான், இவ்வழியே என் அடியார்கள் 4 யாத்திரையாக வருகிறார்கள். தோற்றத்தை வைத்து அவர்களை குறைத்து மதிப்பிடக்கூடாது. உரிய மரியாதையுடன் அவர்களை அழைத்து வந்தால் கோவிலுக்குள் நுழைய வழி பிறக்கும் என்று அருள்பாலித்து மறைந்தார். மன்னனும் அப்படியே செய்தான். யாத்திரை வந்த அடியார்களை ஆலயத்தை திறந்து உள்ளே செல்ல உதவ வேண்டும் என வேண்டிக் கொண்டான். 4 2 யாத்திரையை தொடர 2 மட்டும் மன்னனுடன் ஆலயத்தை அடைந்தார்கள். ஆலயத்தை நெருங்கியதும் பைரவா, அன்று கொடுத்த சாவியை இன்று கொடு என அவர்கள் வேண்டிக் கொள்ள அவர்களின் கைகளில் சாவி கொத்து வந்து விழுந்தது. கோவில் திறக்கப்பட்டது. பல வருடங்களாக மண்மூடி கிடந்த ஆலயத்தில் அப்போதுதான் அபிஷேகித்து அலங்காரம் செய்தது போன்று வாடாத மலர் ஆரங்களை சூடியபடி பொலிவுடன் காட்சி அளித்தார்களாம் சுவாமியும் அம்பாளும். கதவை திறக்க வழிகாட்டிய சிவனடியார்களிடம் என்ன காணிக்கை வேண்டும் என்று கேட்டாராம் பாண்டிய மன்னர். அதாவது சம்பளம் வேண்டுமா அல்லது உம்பளம் வேண்டுமா என்று மன்னர் கேட்டாராம். உம்பளம் என்றால் சொத்துக்களை விட்டு தருதல். அடியார்கள் உம்பளம் என்று சொல்ல 7 கிராமங்கள் அவர்களுக்கு சமர்ப்பிக்கப்பட்டன. பித்ரு தோஷம் மட்டுமன்றி வேறு பல வேண்டுதல்களுக்காகவும் இந்த ஆலயத்துக்கு வந்து வழிபடுகிறார்கள் பக்தர்கள். சந்ததி வம்சம் தலைக்கவும் இங்குள்ள அம்மையும் அப்பனும் அருள்பாலிக்கிறார்கள். அதேபோல் இங்கு வந்து வணங்கி முன்னோரின் நினைவாக மோட்ச தீபம் ஏற்றி வழிபட்டால் பித்ருதோஷம் நீங்கி முன்னோரின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும். நவகிரக தோஷங்கள் யாவும் நீங்கும் என்பது நம்பிக்கை. இங்குள்ள கன்னிமூல கணபதி வரப்பிரசாதியானவர். மாரீசனை வதைத்ததால் ராமபிரானுக்கு உண்டான பிரம்மஹத்தி தோஷத்தை போக்கிய தலம் இது.
கடலில் நீராடி சுவாமியையும் அம்பாளையும் தரிசித்து வழிபட்டால் கைவிட்டு போன சொத்துக்கள், இழந்த பதவிகள் ஆகியவை மீண்டும் கிடைக்கும் என்கிறார்கள். இந்த ஆலயத்தில் ஆண்டுதோறும் சித்ரா பௌர்ணமி அன்று கடற்கரையில் நிகழும் திருக்கல்யாணம், வலை வீசும் திருவிளையாடல் வைபவம் ஆகியவை பிரசித்தம் பெற்றது. வாய்ப்பிருக்கும் அன்பர்கள் ஒருமுறை ராமநாதபுரம் சென்று பூவேந்தியநாதரை தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள். பித்ருசாபம் நீங்கி நன்மைகள் நீங்க பெறுவீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அடுத்து எந்த கோவிலை பத்தி பார்க்கலான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி மக்களே.